இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது வழக்கறிஞர்களுடைய ஒரு கருத்தரங்கம். புதிய 3 கிரிமினல் சட்டங்கள். இந்த சட்டங்களுடைய பெயர்கள் இந்தி பெயரில் இருக்குது. அதாவது எல்ஐசி பாலிசிக்கு பெயர் வைக்கிற மாதிரி புதிய 3 கிரிமினல் சட்டங்களுக்கு திரிஷா, சங்கீதா, சாகிதான்னு பெயர் வச்சுருக்காங்க. ஒரு சட்டம்ங்கிறது மக்களுக்கானது. ஏற்கனவே நேரு அவர்கள் பண்டித நேரு அளித்த உறுதிமொழிக்கு எதிராக இருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 348 என்ன சொல்லுதுன்னா, நீதிமன்றங்களில் ஹைகோர்ட்டாக இருந்தாலும், உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும், உயர் நீதிமன்றமாக இருந்தாலும் அந்த சட்டம் ஷால் பி இன் இங்கிலீஷ் அப்படி தான் சொல்லியிருக்கு. அப்போது நேரு அளித்த உறுதிமொழிக்கு எதிராக இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு பிரிவுகளுக்கு எதிராக இப்படி ஒரு பெயர் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அதை எதிர்க்கிறோம். எப்போவுமே இந்தி என்றால் அது அன்றாடம் பெய்கிற அமில மழை, இந்தி திணிப்புங்கிறது. விட்டு விட்டு பெய்கிற விஷமலை, தொழுதாலும் விடாத துயர மலைன்னு சொன்னான் கவிஞன். அந்த இந்தி எந்த வடிவத்தில் வந்தாலும் எதிர்ப்பது அண்ணா கற்றுத்தந்த பாடம். அதைத்தான் புரட்சித் தலைவர் செய்தார். அதுதான் புரட்சித் தலைவி அம்மா அவருடைய காலத்திலும் நாங்கள் தொடர்ந்து எதிர்த்து வந்தோம். அந்த இந்தி இந்த வடிவில் வருது, எனவே அதை எதிர்க்கிறோம். இல்லை, திருமாவளவன் வழக்கறிஞர். நீங்கள் அது அரசியலாக பார்த்தீங்க. திருமாவளவன் எப்போதும் எங்களோட தான் இருப்பார்னு சொன்னால், இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது வழக்கறிஞர்கள் கூட்டம். அவரே ஒரு வழக்கறிஞர் தான். எப்போவுமே இந்திய விடுதலைக்கு போராடினது யார்? சமுதாய மாற்றங்களை கொண்டு வருவது யார் அப்படின்னா வழக்கறிஞர் தான். இந்த இடத்திலிருந்து தமிழ்நாட்டுடைய அரசியல் மாற்றத்திற்கான விதை விழுந்திருக்கிறது என்று தான் நான் சொல்வேன். ஏனென்றால் வழக்கறிஞர்கள்ங்கிறது ஒரு தனி மனிதன் அல்ல, அது ஒரு சமுதாயம். மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கிற ஆற்றல் பெற்றிருக்கிற வழக்கறிஞர். எனவே திருமாவளவன் வழக்கறிஞர் தானே. எனவே இப்பொழுது சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிற மாநிலத்தில் 10 வயது பெண் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார். அவர் மீது அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்க போன ஒரு தாயையும் அவருடைய தகப்பனையும் தண்டிக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக இந்த ஸ்டேட் இருக்குது. இந்த ஸ்டேட், இந்த போலீஸ் ஸ்டேட்டாக அது இருக்கக்கூடாது. சட்டத்தின் ஆட்சி நடைபெறணுங்கிறதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஏன்னா இதை நான் சொல்லலை, சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. எனவே நீங்கள் சட்டத்தை அமல்படுத்தாதவர்கள் சட்டத்தின் ஆட்சியை நடத்தாத இடத்துல இருக்க மாட்டார் திருமாவளவன்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா சட்டத்தை நிலைநிறுத்துகிற யார்? வழக்கறிஞர். அதனால் வழக்கறிஞரோடு இருங்கன்னு அவரை கேட்டேன். அன்போடு பேசக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் சூழல் எப்போ வேணாலும் மாறும், எந்த நேரம் மாறும், அந்த நேரத்தில் பார்த்துக்கலாம். அது வெற்றி தோல்வி நிரூபிக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம சூழ்ச்சியோ அது என்ன அப்போ பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? திருமாவளவன் எப்பொழுதும் நியாயத்தின் பக்கம் இருக்கிறவர். அவர் அன்போடு அழைத்த இன்பதுரை, என் பேர் இன்பதுரை, அன்போடு அழைத்ததாக சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் அழைத்தது சட்டத்தின் ஆட்சி நடைபெறவில்லைண்டா அந்த இடத்துல இருக்கிறது நல்லதில்லை. சட்டத்தின் ஆட்சியை அமல்படுத்தாத ஒரு நாடு. இப்போ நான் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், சட்ட மேடையிலே பேசினேன். ஒரு ஆட்டோ டிரைவர் கேட்டார், எங்கே சார் போகிறீங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், சட்டமே இல்லாத இடத்துல சட்டத்துக்கு என்ன மொழியில் பேர் இருந்தால் என்ன சார்னு சொல்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு இருக்கிறது. வழக்கறிஞருக்கு பாதுகாப்பு இல்லை. இப்போ வழக்கறிஞருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை இருக்குது. எனவே வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் வேண்டும் என்று கேட்கிறோம். அதைத்தான் நாங்கள் வலியுறுத்தி பேசினோம். இந்த வழக்கறிஞருடைய உணர்வுகளுக்கு என்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துணை நிற்கும், குரல் கொடுக்கும். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது குறித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவார்கள். இது குறித்து இது அரசியல் கேள்வி, இதை நான் தவிர்க்கணும்னு நினைக்கிறேன். இது குறித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை முடிவெடுத்து அறிவிக்கும்.